இன்னும் 2 நாட்கள்ல பரவலாக கனமழை பொறுத்தவரைக்கும் தீவிரமாக வாய்ப்பு இருக்கு. எந்தெந்த மாவட்டங்கள்ல கனமழை தீவிரமாகும், எங்கெல்லாம் நமக்கு மழை பொழிவுகள், வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நீங்க நண்பர்களே மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்க. இன்றும் நாளையும் பனிப்பொழிவு நமக்கு ரொம்ப தீவிரமா இருந்தாலும், அதுக்கப்புறம் அடுத்து வரக்கூடிய 2 நாட்கள்ல நமக்கு மழையானது ரொம்ப தீவிரமாக ஆரம்பிச்சிரும். டெல்டாவிலும் தென் மாவட்டங்களிலும் பரவலான மழை பொழிவுகள், குறிப்பா கடலோர, கடல் ஒட்டி இருக்கக்கூடிய இடங்கள்ல நிச்சயமாக நமக்கு மழை வாய்ப்புகள் வரப்போகிறது. அப்ப இந்த மழை நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது குறித்து நம்ம மிக தெளிவா நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நண்பர்கள், உறவினர்கள் தெரியப்படுத்தி ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களில் பரவலாக சில மாவட்டத்தில் மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் கணிசமாக அதிகரிக்க ஆரம்பிக்கும். அது மிதமான மழையாகவும் பின்னர் கனமழையாகவும் கூட எதிர்பார்க்கலாம். கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளிலேயே இந்த மழை வாய்ப்புகள் தொடர்ந்து எதிர்பார்க்கப்படுது. அதில் குறிப்பாக மயிலாடுதுறையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் சற்றே வலுவான மழை பொழிவுகள் எதிர்பார்க்கக்கூடிய மாவட்டங்களாக நம்ம பார்க்கிறோம். எந்தெந்த தேதிகளில் இந்த மழை வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்கிறோம். அப்போ சென்னை முதல் கடலூர் வரைக்கும் மழை கிடைக்காதா அப்படின்னா அதையும் நம்ம பார்க்கலாம். டிசம்பர் 16ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரையிலான நாட்களில் கனமழையானது தீவிரம் அடையும். அதில் குறிப்பாக கனமழைன்னு எதிர்பார்க்கறது மயிலாடுதுறை, காரைக்கால், நாகை, திருவாரூர், தஞ்சாவூருடைய தெற்கு பகுதி, அதுக்கப்புறம் புதுக்கோட்டை மாவட்டம், ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி மாவட்டங்கள், கன்னியாகுமரி மாவட்டங்கள், இது போன்ற இடங்கள்ல கனமழைக்கான வாய்ப்புகள். திருநெல்வேலி, தென்காசி கூட நமக்கு மழை வாய்ப்பு இந்த நாட்கள் நம்ம அறிவிக்கிற தேதிகளில் எதிர்பார்க்க முடியும். தினந்தோறும் மழை வராவிட்டாலும் கண்டிப்பாக சொல்லக்கூடிய நாட்களில் ஓரிரு நாட்களாவது மழையானது கண்டிப்பாக பதிவாகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம் எதிர்பார்க்கிறோம். டிசம்பர் 16ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரையிலான நாட்கள்ல கனமழையானது ரொம்ப தீவிரம் அடையும். சொன்ன மாவட்டங்கள் அந்த கடலோர பகுதிகள் முழுவதுமாக பலத்த மழையானது எதிர்பார்க்கலாம். காற்றுடைய வேகம் குறைவு தான், மழை மட்டும்தான் மிதமானதிலிருந்து கனமழையாக இருக்கும். டெல்டா மற்றும் தென் மாவட்டத்தினுடைய கடலோரங்களில் பரவலாக அறிவித்த தேதிகளில் மழை தீவிரமாக இருக்கும். அப்போ மற்ற இடங்கள் எப்படிங்க இருக்க போகுது அப்படின்னா, அரியலூர், பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி இது போன்ற மாவட்டங்கள் இங்கெல்லாம் நமக்கு லேசானதிலிருந்து மிதமான மழையாகவும், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூருடைய தெற்கு பகுதிகள், மயிலாடுதுறை, நாகை, காரைக்கால் பகுதிகள் இங்கெல்லாம் நமக்கு வலுவான மழை வாய்ப்பாகவும் எதிர்பார்க்கப்படுது. மீண்டும் மழை தொடங்கும் இந்த பகுதிகளில் மட்டும். அப்போ டெல்டாவில் இருக்கக்கூடிய கடலோரங்களில் இல்லாத பகுதிகள் திருச்சி, அரியலூர், பெரம்பலூர்ல லேசானது முதல் மிதமான மழை மட்டும் எதிர்பார்க்கலாம். அப்புறம் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கையிலையும் லேசானது முதல் மிதமான மழையாகவும், ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி போன்ற மாவட்டங்களில் சற்று வலுவான மழை பொழிவாகவும் எதிர்பார்க்கப்படுது. அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. கண்டிப்பா நமக்கு மழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும். ஏற்கனவே நமக்கு கடந்த வாரத்தில் டெல்டா மாவட்டத்தில் தொடர் மழை வாய்ப்புகள் பதிவான நிலையில் இப்போ நமக்கு தென் மாவட்டங்களிலும் சேர்த்து நமக்கு மழை கண்டிப்பாக கிடைக்கும். வட தமிழக கடலோர மாவட்டங்கள், குறிப்பாக வட தமிழக கடலோர மாவட்டத்தில், அதே மாதிரி உள் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சியிலையும் மழை வாய்ப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிற நம்ம பார்த்தாகணும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக மிதமான மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்க முடியும். அடுத்த திங்கள் செவ்வாயிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா லேசான மழை மற்றும் மிதமான மழையாக மட்டும் சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய மாவட்டங்கள் எதிர்பார்க்கப்படுது. புயல் வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. அப்படியே நமக்கு தாழ்வு மண்டலங்கள், தாழ்வு பகுதிகள் உருவானாலும் தமிழகத்தை நெருங்குவது அப்படிங்கிறது ஒரு சாதகமற்ற ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா டிசம்பர் 25லேருந்து நமக்கு 31 வரை இருக்கக்கூடிய தேதிகள், இந்த மாத இறுதியில 2 நிகழ்வுகள் பொறுத்த வரைக்கும் உருவாகிறதுக்கான சாதகமான சூழ்நிலை இருக்கு. ஆனா அது தமிழகத்தை நோக்கி நகருவதற்கான வாய்ப்பு இருக்கான்னு சொல்லி பார்த்தா கண்டிப்பா இல்லைங்க. அதனால இதுதான் நம்ம ஒரு கடைசி மழையா நம்ம பார்க்கிறோம். இந்த வருஷத்தினுடைய கடைசி மழையாக டிசம்பர் 16லேருந்து 19 வரை எதிர்பார்க்கப்படுது. இந்த நாட்கள் மட்டும்தான் ஓரளவு நம்ம மழையை எதிர்பார்க்க முடியும். அதுக்கடுத்து வர நாட்கள் எல்லாம் அதுக்கப்புறம் பனிப்பொழிவாக தான் இருக்க போகுது. டிசம்பர் 19க்கு அப்புறம் முழுமையாக பனிப்பொழிவாக இருக்கும். ஒரு தாழ்வு மண்டலமோ அல்லது புயல் சின்னமோ தமிழகத்தில் கரை கடப்பதற்கான வாய்ப்பு
கண்டிப்பாக கிடையாது அப்படிங்கிறதையும் மிக தெளிவுபடுத்தி சொல்லிடுறோங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நிறைய பேர் புயல் வருமா ப்ரோன்னு ரொம்ப எதிர்பார்க்குறீங்க. ஆனால் புயலுக்கான வாய்ப்புகள் 90% குறைஞ்சி போச்சு. இன்னும் ஒரு 10% வேணால் எதிர்பார்க்கலாம். அதுவும் மழையாக தான் இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். கடலோர மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி, காரைக்காலில் 16 முதல் 19 வரை லேசானது முதல் மிதமான மழை உறுதியாக பதிவாகும். அடுத்ததா வட தமிழக உள் மாவட்டங்கள். உள் மாவட்டங்கள் நம்ம எடுத்து பார்த்தோம்னா சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்கள் வட தமிழக உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளில் அதிகாலை நேர பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமா இருக்கும். நீங்க நினைக்கிற மாதிரி இயல்பான வெப்பநிலை வந்து பதிவாகாது. அதிகாலையில இயல்பான வெப்பநிலை இருக்காது. சற்று கூடுதலான பனிப்பொழிவானது தீவிரமடைந்து காணப்படும். அதனால தான் சொல்றோம், ரொம்ப உஷாராக எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா எந்தெந்த நாட்கள்ல நமக்கு மழை வரும் அப்படிங்கிற தேதிகள், எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கிற அறிவிப்புகளும் கொடுத்திருக்கிறோம். அதே மாதிரி உள் மாவட்டத்திலையும் மழை வருமா, மிக கனமழை, அதி கனமழை தீவிரமடையுமா, கண்டிப்பா அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்கு. ஏன்னா வங்கக்கடல்ல ஏதேனும் நிகழ்வுகள் உருவாகி தாழ்வு மண்டலமோ அல்லது புயல் சின்னமோ உள் மாவட்டத்தின் வழியாக பயணித்தால் தான் நமக்கு உள் மாவட்டங்களில் மிக கனமழை மற்றும் அதி கனமழை நம்ம எதிர்பார்க்க முடியும். ஆனால் நமக்கு இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையை நம்ம பார்க்கும்போது எந்த ஒரு தாழ்வு பகுதியோ அல்லது தாழ்வு மண்டலமோ கரை கடப்பதற்கான வாய்ப்புகளே இல்லாத ஒரு சூழ்நிலையில நம்ம வந்து உள் மாவட்டத்தில் அதி கனமழை, மிக கனமழை, அதி தீவிர கனமழையெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்கும். அதிகாலை நேர வெப்பநிலை இயல்பிலிருந்து 2 டிகிரி செல்சியஸ் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அந்த கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை பக்கம் அதிகாலை நேர பனிப்பொழிவு ரொம்பவே தீவிரமடையும். இதுவரை இல்லாத பனிப்பொழிவையும் நம்ம வந்து பார்க்க முடியும். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் தேனி, தென்காசி, கன்னியாகுமரி மட்டும் அறிவித்த தேதிகளை நீங்கள் மழை எதிர்பார்க்கலாம். 16லேருந்து 19 வரை இருக்கக்கூடிய நாட்களில் விட்டு விட்டு நமக்கு லேசான மழை மற்றும் மிதமான மழையாக தேனி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் மழை இருக்கும். மற்றபடி நீலகிரி, கோயம்புத்தூர்லாம் பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்கும். அதனால் தொடர்ந்து நம்ம சொன்ன தேதிகளில் மட்டும் மிதமான மழையும் கனமழையும் அந்த அறிவித்த மாவட்டங்களில் மட்டும் எதிர்பார்த்தால் போதும். மற்றபடி வந்து புயல் வாய்ப்புகள் ரொம்பவே குறைவு. ஏன்னா அடுத்து இந்த மாத இறுதியில் வரக்கூடிய நாட்கள் புயல் வாய்ப்புங்கிறது ரொம்ப குறைவு. மழை வாய்ப்பாக மட்டும், அதுவும் மிதமானதிலிருந்து கனமழையாக மட்டும் எதிர்பார்த்தால் போதும். டிசம்பர் 19க்கு பிறகு பனிப்பொழிவு மட்டுமே மிஞ்சும், மழை வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத உங்களுக்கு நம்ம இப்போ தெளிவுபடுத்திடுறோம். ஏன்னா நிறைய பேர் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, ப்ரோ என்ன ப்ரோ கன்ஃபார்ம் ரெயினா ப்ரோ, அப்படி கன்ஃபார்ம் புயலா ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதனால 19க்கு பிறகு பனிப்பொழிவு தான் இருக்க போகுது. புயல் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத இப்போ நம்ம தெளிவுபடுத்திடுறோம். மழை வாய்ப்புமே கிடையாது. 19 வரைக்கும், அந்த 16லேருந்து 19 வரைக்கும் தான் சில இடங்கள்ல மழை வாய்ப்பு. அதுக்கப்புறம் முழுமையாக நமக்கு பனிப்பொழிவு தான் எப்படி இருக்கும் அப்படின்னா தீவிரமாக இருக்க போகுது நண்பர்களே. ஆகவே நீங்கள் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நண்பர்கள், உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் இமேஜ் கொடுத்துருக்கோம். 50%லேருந்து 70% டிஸ்கவுண்ட் வரைக்குமே போயிட்டுருக்கு. வீட்டுக்கு தேவையான பொருட்கள், அதே மாதிரி பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்களுக்கு தேவையான எல்லா பொருட்களும் விற்பனை ஆயிட்டு இருக்கு. வேணும் அப்படிங்கிறவங்க மறக்காம வாங்கிக்கோங்க. ஸ்கூல் பேக்கு, லஞ்ச் பாக்ஸு, டிஃபன் பாக்ஸு, ஷூவு, அதுக்கப்புறம் ஷர்ட்டு, பேண்ட்டு, நிறைய பேர் நிறைய பொருள் வாங்கியிருக்கீங்க. ரெஃப்ரிஜிரேட்டர், வாஷிங் மிஷின், ஏசின்னு சொல்லி ஏகப்பட்ட பொருள் வாங்கியிருக்கீங்க. நீங்கள் போய் பாருங்கள். விலை குறைந்த விலையில் நம்ம சேனல் டிஸ்கவுண்ட் நம்ம கொடுத்துருக்குறோம். இந்த வீடியோ மூலயமா போய் அதை பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஆஃபர் நம்ம கொடுக்குறோம். அதனால் நீங்கள் போய் வாங்கி மறக்காமல் பயன்பெறுங்க.